நம்மலாம் பாசிப்பயிறு வச்சு தேங்காய் வெல்லம் போட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் பாசிப்பயிரை நைட்டே ஊற வச்சுருந்தேன். காலைல டிஃபனுக்கு தான் செஞ்சுருந்தேன். நாங்கள் முதல்ல ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். பக்கத்தில் பஞ்சாபிக்காரவங்க, அவங்ககிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் இந்த டிஷ்ஷு. அடுப்பில் நின்று தக்காளி வெங்காயம்லாம் வதக்க தேவையில்லை. குக்கரில் பாசிப்பயிறு போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு தண்ணி அளவாக ஊற்றி 2 விசில் போட்டு எடுத்துக்கிடலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி அளவாக ஊற்றிக்குங்க. இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட எடுத்துக்கிடலாம். ஒரு சூப் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை தாளித்து ஊற்றிக்கிடலாம். ஒரு கடாயில் நெய் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கடுகு சீரகம் வரமிளகாய் இது போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிடலாம். வெங்காயம் போடாதீங்க. போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிடலாம். இது சப்பாத்தி பூரி புலாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மஸ்ட்டு. நீங்கள் தாளித்து ஊற்றாமல் அப்படியே வேக வச்சு கூட சூப் மாதிரி குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.